இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, இந்த டிவைஸ் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வெளியே போகிற நாய்ஸ் எதுவுமே நமக்கு வந்து கேட்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம கேட்குற சாங்ஸோ இல்லை நம்ம பேசுகிற காலோ வந்து தெளிவாக இருக்கணும். அதுதான் நாய்ஸ் கேன்சலேஷன். ஆனால் ஆக்சுவலாக இந்த டிவைஸை வந்து பாட்டு கேட்குறக்கும் கால் பண்ணுறதுக்கும் மட்டும் இல்லை, இன்னொரு விதமாக யூஸ் பண்ணலாம். டு அவாய்ட் நான்சென்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பாட்டு கேட்கணுங்க இல்லையோ, இதை காதில் மாட்டிட்டு நடந்து போங்க, இல்லை ஒர்க் பண்ணுங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களை யார் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, சரி ஏதோ சாங் கேட்டிருக்கான்னு நினைப்பாங்க, இல்லை யாரோட பேசிகிட்டு இருக்கா நினைப்பாங்க. பேசணும்னு அவசியமே இல்லை. சம்டைம்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைஸை மாட்டிக்கிட்டு யூ கேன் ஜஸ்ட் வாக். பாட்டு கூட கேட்க தேவையில்லை, யாரோடய பேச தேவையில்லை. அப்படி யாராவது கூப்பிட்டா கூட ப்ரோ கால் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நான்சென்ஸ் பேசிகிட்டு இருந்தால் கூட என்ன பண்ணலான்னா, சாரி ப்ரோ கேட்கல, சொன்னேன் இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டிவைஸ், நாட் ஜஸ்ட் இன்வென்டட் ஃபார் ஹியரிங் மியூசிக் ஆர் கால்ஸ், டு அவாய்ட் nonsense. So I'll say it is a nonsense cancellation.